2026 விஜய் தான். கண்டிப்பா விஜய் தான். தளபதி தான். டிவிக்கே தான். டிவிக்கு தான் வரணும். நம்மளுக்கு சிஎம் ஸ்டாலின் வரும்னா திருப்பி சிஎம் ஸ்டாலின் வின் ஆகும்னா நல்லா இருக்கும். எதுக்குன்னா இப்போதைக்கும் நம்ம தமிழ்நாடுல அவ்வளோ நல்ல சிஎம் கேண்டிடேட் யாரும் இல்லை. அதுக்காக திருப்பி ஸ்டாலின் சிஎம் ஆகும்னா மேபி நம்ம தமிழ்நாடு நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஆவதுக்கு கரெக்டா இருக்கும். டிவிக்கே. என்ன காரணங்க? நிறைய யங்ஸ்டரோட லைஃப் மாறுங்கிறது. ஒரு படத்தை இப்போ 1 கோடி ரூபாய் வரை லாபம் வரும். அவர் ஏன் அரசியலுக்கு வந்தாலும் மக்களுக்காக வராரு. 200 கோடி சம்பளத்தை விட்டு மக்களுக்காக வந்திருக்காரு. மக்களுக்காக அவர் வந்திருக்காரு. கண்டிப்பா அவர் பண்ணுவாரு. இப்ப நிறைய பண்ணிருக்காரு. பட் அது வெளியில கொண்டு வரல. இனிமே கண்டிப்பா அரசியல் வந்தா கண்டிப்பா நிறைய பண்ணுவாரு. நம்பிக்கை இருக்கு. தளபதி தான். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டோம். ஏடிஎம்கேவா ஆட்சி இருக்கலாம்ல. அவருடைய ஆட்சி எப்படி இருக்கு நம்ம பாக்கலாம். அதனால தளபதி கண்டிப்பா வரணும். வருவாரு. நம்பிக்கை இருக்கு. எதுக்கு வரணும்? முதலமைச்சரா வரணுமா? 2026 யாரும் முதலமைச்சரா வரணும்? டிவிக்கே விஜய். என்ன காரணம்? யாருக்கும் சான்ஸ் கொடுத்தாச்சு. இவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. இத்தனை வருஷமா குடும்ப அரசியல் பண்ணியிருந்து ஒரு சான்ஸ் கொடுத்தோம். இத்தனை வாட்டி புதுசா ஒருத்தர் வர அவரும். உங்க நேம் என்னக்கா? என் பேர் பொன்மலர். ஓகே. 2026 இப்ப வரப்போகுதுக்கா. யாரு முதலமைச்சரா வரணும் உங்க ஆசைக்கா? டிவிக்கே. என்ன காரணங்க? நிறைய யங்ஸ்டரோட லைஃப் மாறுங்கிறது. இப்ப எலெக்ஷன் நடக்க போகுது, சிஎம் எலெக்ஷன். அதுக்கு நீங்க யாருக்கு முதலமைச்சரா ஓட் பண்ண நினைக்கிறீங்க? தளபதி. என்ன காரணம்? ஏன்னா அவருக்கு ஒரு படத்தை இப்போ 1 கோடி ரூபாய் வரை லாபம் வரும். அவர் ஏன் அரசியலுக்கு வந்தாலும் மக்களுக்காக வராரு. 200 கோடி சம்பளத்தை விட்டு மக்களுக்காக வந்திருக்காரு. மக்களுக்காக அவர் வந்திருக்காரு. கண்டிப்பா அவர் பண்ணுவாரு. இப்ப நிறைய பண்ணிருக்காரு. பட் அது வெளியில கொண்டு வரல. இனிமே கண்டிப்பா அரசியல் வந்தா கண்டிப்பா நிறைய பண்ணுவாரு. நம்பிக்கை இருக்கு. தளபதி தான். எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை. மெயினா ஒரு மாற்றம் தேவை. அவ்வளவு. இதுவரையும் எதுவும் பண்ணல. அதனால எங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். அவ்வளவுதான். மாற்றம் தளபதி எதிர்பார்க்கறீங்க? ஆமா. ஓகே. தளபதி தான். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டோம். ஏடிஎம்கேவா ஆட்சி செஞ்சுட்டாங்க. டிஎம்கேவும் செஞ்சுட்டாங்க. சரி, தளபதி புதுசா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. அவருடைய ஆட்சி எப்படி இருக்கு நம்ம பாக்கலாம். அதனால தளபதி கண்டிப்பா வரணும். வருவாரு. நம்பிக்கை இருக்கு. எதுக்கு வரணும்? முதலமைச்சரா வரணுமா? ஆதரவு கொடுக்கும். 2026 விஜய் தான். கண்டிப்பா விஜய் தான். தளபதி தான். டிவிக்கே தான். டிவிக்கு தான் வரணும். ப்ரோ, 2026 எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ உங்களுக்கு யார் முதலமைச்சர் வரணும் ஆசை ப்ரோ? நம்மளுக்கு சிஎம் ஸ்டாலின் வரும்னா திருப்பி சிஎம் ஸ்டாலின் வின் ஆகும்னா நல்லா இருக்கும். எதுக்குன்னா இப்போதைக்கும் நம்ம தமிழ்நாடுல அவ்வளோ நல்ல சிஎம் கேண்டிடேட் யாரும் இல்லை. அதுக்காக திருப்பி ஸ்டாலின் சிஎம் ஆகும்னா மேபி நம்ம தமிழ்நாடு நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஆவதுக்கு கரெக்டா இருக்கும். பிகாஸ் ஆஃப் இப்போ பார்த்துக்கணும்னா சிஎம் ஸ்டாலின் இப்போ புதுசா வின்சாஃப்ட் ஒரு இவி கார் எடுத்துட்டு வரும். அண்டு ரோல்ஸ் ராயல்ஸ் ஆல்சோ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வரும். அப்புறம் நம்ம ஃபோர்டு போயிடுச்சு, க்ளோஸ் பண்ணி எல்லாமே வெளியே போயிடுச்சு. திருப்பி நம்ம ஸ்டாலின் கம்பேக் பண்ணிட்டாரு with of 4,000 crores investment. And Tata Condenser factory also is an investment of 1 lakh crores ஸ்ரீபெரும்புத்தூர்ல இன்வெஸ்ட் பண்ண போது. அது இந்த மாதிரி பெரிய கம்பெனி எடுத்துட்டு வருவோம்னா இங்கே யாரும் படிக்கிறோமோ லைக் இன்ஜினியர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஜாப், பிரைவேட் ஜாப் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்காக நம்ம சிஎம் ஸ்டாலின் வரும்னா நமக்கு நல்லா இருக்கும்னு நம்ம ஒப்பீனியன். அவ்வளவுதான். சிஎம் ஸ்டாலின் நல்லா இருக்கும். ஓகே, ரைட். இப்போ ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நல்லா இருக்கா? பண்ணிட்டு இருக்காங்களா? இப்போதைக்கு 5 years முடிஞ்சிருக்கு, முடிய போகுது. அதை பாக்குறீங்க? எப்படி பாக்குறீங்க ப்ரோ? இப்போதைக்கு ஓகே ப்ரோ. பிகாஸ் ஆஃப் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துட்டு வரும். அவ்வளவுதான் ப்ரோ. ஓஹோ வேர்ல்டுன்னு ஒரு சேனல் வச்சிருக்காரு. மறக்காம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே. 2026 யார் முதலமைச்சரா வரணும்? டிவிக்கே விஜய். என்ன காரணம்? யாருக்கும் சான்ஸ் கொடுத்தாச்சு. இவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. நடிகர் நம்பி ஒரு சான்ஸ் கொடுக்க நினைக்கிறீங்க? இத்தனை வருஷமா குடும்ப அரசியல் பண்ணியிருந்து ஒரு சான்ஸ் கொடுத்தோம். இத்தனை வாட்டி புதுசா ஒருத்தர் வர அவரும். உங்க நேம் ப்ரோ? மித்ரன். எந்த ஊரா நீங்க? நான் பையனூர். 2026 யார் முதலமைச்சரா வருவாங்க சார்? விஜய் தான். விஜய் தான். என்ன காரணம் ப்ரோ? ஏன்னா நடிகர் அவரு. அதுக்காக நடிகர் பர்சன்ட்ல இளைஞர்கள் நிறைய பிடிக்கும். அதே மாதிரி இப்போ வந்தா நல்ல திட்டம் மாறும். புதுசா எதாவது திட்டம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால விஜய் வரணும் ஆசைப்படுறேன். ஆசை. எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா யார் முதலமைச்சரா வரணும் நினைக்கிறீங்க உங்க ஆசை?
விஜய். என்ன காரணம்னா? என்ன காரணம்னா எங்களை பிடிச்ச ஹீரோ தான். ஓகே, அதுதான் காரணம். ஹீரோ தான் ஒரே காரணமா? ஆமா. இல்ல அவர் எதுவும் புதுசா பண்ணணும் எங்களுக்கு எல்லாமே ஹீரோ தான். ஹீரோ பிடிக்கும் அதனால வரணும்னு நினைக்கிறீங்க? ஆமா. சரி, ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா.